கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்மை நாமே தாழ்த்திக் கொள்வது தாழ்மையின் முதல் படி. நம்மை பிறர் தாழ்த்தும் போது அதனை தாங்கிக் கொள்வதுதான் தாழ்மையின் முக்கியமான படி. சிலரால் நாம் வேண்டுமென்றே தாழ்த்தி காட்டப்படலாம். சிலரால் நாம் தேவையின்றி இழிவுபடுத்தப்படலாம். சிலரால் நாம் காரணமின்றி மனநோவடைய செய்யலாம். இதுபோன்ற சூழ்நிலைகளில் நாம் அவற்றிற்கு பதிலுக்கு பதில் செயல்களை நாடாமல் அவற்றை ஏற்றுக்கொள்வதே உண்மையான தாழ்மையாகும். அதே வேளையில் நாம் நம்மை கட்டாயப்படுத்தி நம்முடைய உணர்வுகளை அடக்கிக் கொள்வதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புண்பட்ட உணர்வையும், இழிவுபடுத்தப்பட்ட உணர்வையும், கோபமூட்டப்பட்ட உணர்வையும், அநீதி செய்யப்பட்ட உணர்வையும் நமக்குள் அடக்கிக் கொள்வதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமக்குள் ஏற்பட்ட வலிகளை வெளிக்காட்டாமல் நமக்குள் அடக்கிக் கொள்வதை தாழ்மையின் வெற்றி என்று எண்ணிவிடக்கூடாது. அதனால் மனரீதியான அழுத்தங்கள் ஏற்பட்டு அவை வியாதிகளுக்கு கூட வழிவகுக்கும். அவை இதய நோயாகவும், இரத்த அழுத்த நோயாகவும், சர்க்கரை நோயாகவும், அல்சராகவும், மனநோய்களாகவும் மாறிவிடக்கூடும். மற்றவர்களால் நமக்குள் ஏற்பட்ட நோவுகளின் உணர்வுகளை அடக்குவதல்ல, அவற்றை கரைக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை தேடுவதாலும், அவருடைய சமாதானத்தை தேடுவதாலும், ஐக்கியத்தை தேடுவதாலும் இருதயத்தில் நிறைகின்ற வேதனையான உணர்வுகளை கரைக்க வேண்டும். பிறருடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் ஏற்பட்ட கோப உணர்வையும், கசப்பு உணர்வையும், வெறுப்பு உணர்வையும் நமக்குள் அடக்க அது ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் அதிருப்தியை ஏற்படுத்தும். எனவே அவற்றை இறை சமூகத்தில் ஆண்டவரோடு பேசி கரைக்க வேண்டும். பலத்திற்கு மிஞ்சிய சுமைகள் நமது நரம்பு மண்டலத்தை நொறுக்கிவிடக்கூடும். அதிகமாக நோவுகளையும், கோபங்களையும், வருத்தங்களையும், அங்கலாய்ப்புகளையும் மனதிற்குள் அடக்க அதனால் பலவிதமான எதிர்மறை விளைவுகள் ஏற்படும். எனவே தேவ உறவோடு மனதை இன்னும் தேவ ஆவியால் பலப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலப்படுத்துதலின் வாயிலாக நாம் நம்மை தாழ்த்திக் கொள்ளுதலில் நல்ல வெற்றியை பெற முடியும். God bless you.